உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வடலி ஊடக வலையமைப்பின் ஊடாக வார வலம் என்கின்ற புதியதொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. வாரவலம் நிகழ்ச்சியின் வாயிலாக எப்படியான விடயங்களை நாங்கள் பேசப் போகின்றோம், இந்த நிகழ்ச்சி எப்படியான விடயங்களை கொண்டு வரப் போகின்றது என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்ற கட்டத்திலே ஒவ்வொரு வாரமும் அந்தந்த நாட்களிலே எங்களுடைய நாட்டிலும் சரி, உலகளாவிய ரீதியிலும் சரி, எங்களுடைய பிரதேசங்களிலும் சரி இடம்பெறுகின்ற மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக வார இறுதியில் பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த வாரவலம் நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் பல முக்கியமான விடயங்களை பேச இருக்கின்றோம். வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய சுதந்திர தின கொண்டாட்டங்கள், சுதந்திர தின அனுஷ்டிப்புகள், சுதந்திர தினம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள், சுதந்திர தின நிகழ்வுகள் குறித்த பல வாத பிரதிவாதங்கள் என்று பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு சம்பவங்கள் இந்த வாரம் நாட்டினுடைய பல பாகங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்கா பதவியேற்ற பின் வருகின்ற முதலாவது சுதந்திர தின கொண்டாட்டம் என்பதனால் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் தெற்கிலே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த சுதந்திர தின விழா எப்படி இடம்பெறப் போகின்றது, அதனுடைய பிரமாண்டங்கள் எப்படி இருக்க போது, எப்படியான விடயங்களை அவர்கள் செய்ய போகின்றார்கள், கடந்த ஆட்சியாளர்கள் போல இந்த ஆட்சியிலும் சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு பல பணங்கள் செலவிடப்பட இருக்கின்றதா என்று சொல்லி இந்த சமூக வலைத்தளங்களிலும் சரி, பல்வேறுபட்ட ஊடகங்களிலும் சரி பல கேள்விகள் இடம்பெற்றிருந்தது. ஆனாலும் கூட சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தெற்கிலே மிகச் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. அணிவகுத்து செல்வது 1990ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தேசிய பாதுகாப்பு படையணியாகும். Joining the parade now is the Sri Lanka National Guard, which was established in 1990. රටවට බැඳි රන් වැට ශ්‍රී ලංකා නාවික හමුදාව 77 වන ජාතික නිදහස් දින ආචාර්ය පෙළ පාලි. இந்த நிலை நீடித்திருக்கக்கூடிய சூழலிலே வளமை போல, அதாவது இந்த நாட்டிலே இரண்டு தேசங்கள் இருக்கின்றது என்பதை கூறக்கூடிய வகையிலேயே வடபகுதியிலும் கிழக்கிலேயும் இந்த தினங்களை மக்கள், கூடுதலான மக்கள் இதை ஒரு கரிநாளாக, அதாவது ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினம் தமிழ் மக்களினுடைய கரிநாள் என்ற வாசகத்தை தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு பல ஆண்டு காலமாக தங்களுடைய உறவுகளை, பிள்ளைகளை தேடுகின்ற காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கிளிநொச்சியிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடாத்தியிருந்தார்கள். கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டும் கருப்பு துணிகளை காட்டிக்கொண்டும் பல இடங்களிலே இந்த போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி, அந்த பிள்ளைகளை தேடுகின்ற பெற்றோர்களும் சரி, மனோரீதியாக அவர்களுடைய தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இற்றவரை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தங்கள் பிள்ளைகளை தேடியே பல பெற்றார்கள் இறந்துவிட்ட நிலையிலும் கூட இன்னமும் அவர்களுக்கும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களின் அந்த ஏக்க பெருமூச்சு அன்றைய நாளிலே உலகளாவிய ரீதியிலே தம்மை ஒரு கவனிக்கப்படக்கூடியதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக என்ற நோக்கத்திலும் அவர்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் அந்த நாளிலே நிகழ்த்தியிருந்தார்கள். இவை ஒரு புறம் இருக்க, வடபகுதியில் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் இலங்கையினுடைய கொடிகளை தாங்கிக் கொண்டு இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இளையோர்கள் என்ற அமைப்பின் ஊடாக வாகன ஊர்த்தி பேரணி ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதுவும் ஒரு புறம் இருக்க, ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தமிழர்களுடைய நீண்டகால வரலாற்று பின்னணியிலே ஜாழ் பல்கலைக்கழகத்திற்கென்று ஒரு மரபு, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. அன்றைய தினம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் சரி, மாணவர்களும் சரி, அந்த இலங்கையினுடைய சுதந்திர நாள் என்று அங்கே கட்டப்பட்டிருந்த இலங்கையினுடைய தேசிய கொடியை கீழே இறக்கி அதன் மேலே இன்னொரு கொடியாக கருப்பு கொடியை பறக்க விடப்பட்டு தங்களுடைய தமிழர்களுக்கு அன்றைய நாள் ஒரு கரிநாள் என்கின்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டையும் அதை ஒரு சர்வதேச சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லும் நோக்கோடும் அன்றைய நாளிலே அந்த கருப்பு கொடியை ஏற்றிய ஒரு நிகழ்வும் சம்பவமும் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறாக இலங்கையினுடைய தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வடக்கில் ஒரு புறம் மாறியும் தெற்கில் வேறு மாதிரியாக, அதாவது இந்த நாட்டிலே இரண்டு தேசங்கள் இருக்கின்றது என்பதை வலியுறுத்தும் முகமாக, இரண்டு இனக்குழுமங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அவர்கள் இரண்டுமே வெவ்வேறு தேசங்களிலே இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோரணையிலே பல ஆண்டுகளாக நிகழ்வது போல இந்த ஆண்டும் அப்படியே நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை இந்த வாரம் நாங்கள் கண்டிருக்கின்றோம்.
இந்த வாரத்தில் மற்றும் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று யாழ்ப்பாணத்தினுடைய மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கும் கீரிமலை வீதிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய திருக்குறள் அரண்மனை திறப்பு விழா மிக பிரமாண்டமாக இடம்பெற்றது. இந்த விழாவினுடைய பிரமாண்டம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த அரண்மனையே மிக பிரமாண்டமான வகையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும், கலாநிதி செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகன் அவர்களுடைய ஆளுமை கலந்த அவருடைய மேற்பார்வையின் விளைவாக இந்த அரண்மனை மிகச்சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய புலம்பெயர் வாழ் சொந்தங்களுடைய நிதி பங்களிப்போடு கட்டுவிக்கப்பட்ட இந்த அரண்மனை ஒரு நீண்ட கால கனவின் பிரகாரம் அவரிடம் இருந்ததாக அவர் சொல்லுகின்றார். குறிப்பாக இந்த அரண்மனையை பொறுத்தவரையிலே திருக்குறளினுடைய 1330 குறள்களும் எங்களுடைய தமிழ் மொழியை பிரதானமாக கருங்கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த திருக்குறளை பொறுத்தவரையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த ஈரடிக்குள்ளே உலகத்தை வைத்தார் என்று சொல்லக்கூடிய வகையிலே எங்களுக்குரிய வாழ்வியல் சார்ந்த விடயங்களை 133 அதிகாரங்களினுடைய அடிப்படையிலே இந்த குறள்கள் ஒவ்வொன்றும் வாழ்வியல் சார்ந்த பல விடயங்களை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இவ்வாறு இந்த திருக்குறளை இன்றைக்கு நாங்கள் ஒரு அடுத்த சந்ததிக்கு ஆண்டுகள் கடந்தும் இனிவரும் சந்ததியின் எத்தனையோ ஆண்டு சந்ததிகள் அதை பார்த்து அதனூடாக அதை கற்று ஒழுகக்கூடிய வகையிலே இந்த அரண்மனை மிக பிரமாண்டமாக அமைக்கப்பட்டு இந்த நிகழ்வினுடைய திறப்பு விழா கூட பல கலை கலாச்சார நிகழ்வுகளினூடாக மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் நாட்களிலே இந்த அரண்மனையை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் அலை மோதும் என்று சொல்கின்ற அளவுக்கு இப்போதே பல மக்கள் சென்று பார்த்து வருகின்றார்கள். ஆனாலும் கூட சில நிர்வாக சிக்கல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருந்தும் கூட இந்த திருக்குறள் அரண்மனை இவ்வாறு ஒரு சூழலிலே ஒரு நிலத்திலே எங்களுடைய ஜாழ் மண்ணிலே அமைய பெற்றிருப்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமை கொள்ளக்கூடிய விடயம். அதாவது தமிழர்களாக தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவருக்கும் எங்களுக்கு இது பெருமை தரக்கூடிய ஒரு விடயமாக இந்த திருக்குறள் அரண்மனை எங்களுடைய மண்ணில் அமைந்திருப்பது இந்த வாரத்தின் மிக முக்கியமான ஒரு செய்தியாக, ஒரு மகிழ்ச்சி கலந்த செய்தியாக எல்லோருடைய வாய்களிலும் முணுமுணுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அன்றாடம் கண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி இவ்வாறு மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது. அடுத்து மிக முக்கியமான மற்றும் ஒரு விடயம், மாவட்டபுரம் கீரிமலை என்கின்ற விடயங்களை பேசியிருக்கின்றோம். அதனோடு ஒத்த தையிட்டி விகாரை பிரச்சனை இந்த வாரத்திலே ஒரு பேசு பொருளாக சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரி, பிரதான ஊடகங்களின் ஊடாகவும் சரி, மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் பேசு பொருளாகவும் மாறியிருக்கின்றது. தையிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், புதிதாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஒரு விகார பிரச்சனை, அதாவது எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவுகின்ற அவர்களுடைய வாழிடங்கள், அவர்களுடைய காணிகள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு இந்த விகாரை கட்டடங்களை கட்டுவதற்கான அனுமதிகள் பிறப்பிக்கப்பட்டு ஆட்சியாளர்களுடைய அனுசரணையோடு இந்த விகாரையை கட்டுவிக்கின்ற பிரச்சனை காலாதிகாலமாக இந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டங்களையும் பல்வேறுபட்ட சமூக ஆர்வலர்கள், தமிழ் தேசிய போக்காளர்கள், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற பலரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த விகாரைக்கு எதிர்ப்பிரசாரங்களை ஈடுபட்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இடத்தில் இராணுவம் சரி, போலீசாரும் சரி, ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்வதும் பிறகு விடுவிப்பதும் என்று சொல்லி ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இந்த மண்ணிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவை இவ்வாறு இருக்க கடந்த வாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதி கலந்து கொண்ட அந்த சந்திப்பிலே தையிட்டி விகாரை தொடர்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது அங்கு பல்வேறுபட்ட விடயங்கள் முன்வைக்கப்பட்டு அது ஒரு பிரச்சனையாக, அந்த ஒரு மாற்றீடாக அவர்களுக்குரிய
ஊதியத்தை வழங்கி கொண்டு அது அவர்களுக்கு பெறுகின்ற தொகையை வழங்கி கொண்டு அப்படியான விடயங்கள் சொல்லக்கூடியதான அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு அதிர்வினையை கொண்டு வந்திருக்கின்றது. இப்படியான பிரச்சனைகளின் விளைவாக இன்றைக்கு தையிட்டு பிரச்சனை பாராளுமன்றம் வரைக்கும் பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய சூழலிலே இந்த வாரம் மக்கள் மத்தியிலும் இந்த தையிட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கும். எதிர்காலத்தில் எப்படியான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் என்ற நிலைப்பாடு ஒரு புறம் இருக்க, விகாரையை இடிப்போம், எங்களுடைய விகாரையை இடிப்போம் என்கின்ற மாதிரியான ஒரு போலியான பிரச்சார பதாகைகள் வெளியிடப்பட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் அந்த இடத்திலே விகாரை இடிக்கப்பட போகின்றது என்பதன் காரணமாக போலீசாரும் இராணுவத்தினரும் அந்த பிரதேசத்திலே தையிட்டியை முற்றுகையிட்டு காவல் இருந்த ஒரு சம்பவம் இந்த வாரத்திலே மிக முக்கியமாக இடம்பெற்றிருந்தது. கட்டுமானம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த காணி உரிமையாளர்கள் நானும் ஒரு ஆள் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அந்த காணியை மீட்கிறதுக்காக நாங்கள் போராடி வருகிறோம். அந்த இடத்துல நான் உங்களுக்கு சில தெளிவுகளை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். அதுக்காகத்தான் இன்றைக்கு நான் சந்திச்சேன். என்ன தெளிவுன்னு சொல்ல முடியுமா? என்னென்னு சொன்னால் 150 பரப்புன்றது ஒரு பரப்பில் 2 பரப்பில் 150 பரப்பு சுமார். இப்போ அவங்களுக்குன்னு ஒரு விகாரைக்குன்னு ஒரு 20 பரப்பு என்று கூறப்படுகிற ஒரு காணி இருக்கின்ற நிலையில அதில் ஒரு அத்திவாரம் நாட்டப்பட்டு பின்னர் பர்பஸாக காரணமாக அந்த அது மூடி மறைக்கப்பட்டு 2021 காலப்பகுதியில் இராணுவ தளபதியும் முப்படைகளின் பிரதானியமாக இருந்த சவேந்திர சில்வா அவர்களால் தனியார்ட்ட காணிக்குள்ள அடிக்கல் நாட்டப்பட்டு தான் இந்த கட்டுமானம் விகாரை கட்டுமானமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று. இப்போ அந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கு நாங்கள் இறங்கி போவது இல்லை. ஏனென்றால் எங்களோட காணி தான் எங்களுக்கு வேணும். இந்த காணிக்கு பதிலாக மாற்றீடோ நஷ்டஈடோ நாங்கள் ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை. இது தனியொரு மத தலமாக அன்றி இது ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்பெரம்பல் ஒரு குடியேற்றத்துக்காக திட்டமிடப்பட்ட ஒரு செயலாகத்தான் நாங்கள் எங்களுடைய மண்ணினுடைய அடுத்த சந்ததியினுடைய கலைத்துறை சார்ந்த வகிபாவங்கள், கலைத்துறை சார்ந்த வெளிப்பாடுகள் எப்போதுமே எங்கள் எல்லோருக்கும் ஒரு ரசனை பூர்வமாகவும் ஆக்கபூர்வமான ஒரு கருத்தியல் ரோட்டத்திலே அமைந்து விடுவதுண்டு. இப்படியாகத்தான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் கொழும்பு இந்து கல்லூரிக்கும் இடையில் இடம்பெறுகின்ற துடுப்பாட்ட போட்டி ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த போட்டிகள் நடைபெறுகின்ற காலப்பகுதியிலேயே 2 பேருக்கும் இடையிலான 2 பாடசாலைகளுக்கும் இடையிலான இந்த சொல்லாடல், அதாவது வாத விவாத அரங்கு இடம்பெறுவதுண்டு. இந்த நிகழ்ச்சியிலே சமகால அரசியல் தளம், சமகால அரசியல்வாதிகளினுடைய போக்குகள், அவர்களுடைய முறைப்பாடுகள், அவர்கள் அந்த விமர்சனங்கள் என்று சொல்லி மிக சுவாரஸ்யமாக அந்த வெளிப்பாடுகள் மிகச் சிறப்பாக அமைந்து விடுவதுண்டு. அந்த விமர்சன அரங்கு என்பதை தாண்டி அவர்களுடைய வயதுக்கு மேலான அவர்களுடைய ஆளுமைகளும் நேர்த்தியாக யாருக்கும் அஞ்சாமல் எவருடைய பின்புலமும் இல்லாமல் வெளிப்படுத்துகின்ற அவர்களுடைய கருத்தோவியங்களும் அவர்களுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே மிக பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி விடுவதுண்டு. இன்றைய ரீதியிலே சமூக வலைத்தளங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அந்த பேசிய பேச்சுக்களின் ஒவ்வொரு துண்டுகளும் பல்வேறுபட்ட சமூக ஊடகங்களூடாக மிகவும் வைரலாக சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் இந்த தமிழ் தேசிய அரங்கிலே இயங்குகின்ற மக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சமகால பிரச்சனைகள் என்று 2 பாடசாலைகளும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் என்ற ரீதியிலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருப்பது மிக முக்கியமான ஒரு உண்மையான கருத்துக்களாக இருந்தாலும் கூட எல்லோருடைய சுவாரஸ்யத்துக்கு முற்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இந்த வாரத்திலே மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இன்னும் எத்தனை தோண்டிகளை போட்டுடைத்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள். முதலாவதாக ஒரு விடயம் நானும் பார்க்கிறேன். வந்ததிலிருந்து இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்போ தெரியவில்லை. கரை வேட்டிகளுக்கு கொடி பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வந்ததிலிருந்து இவர்களை போன்ற ஆட்களினால் தான் கரை வேட்டிகள் இன்று வரை கரைபடிந்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அழகாக வருவோம். முதலாவதாக இன்று சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொழும்பு தமிழன் தானே, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். விலைவாசி ஏற்றத்தால் சாப்பிடவே வழி இல்லாமல் நிற்கின்றோம். இதற்கெல்லாம் யாரு காரணம் என இலகுவாக சிந்தித்தால் தெரிகிறது. ஒழுங்காக பொருளாதார கொள்கைகளை நாட்டுக்குள் கொண்டு வரத அரசியல்வாதிகள். சொல்கின்றார், சுண்ணாம்பு கல்லினை அகழ்ந்தவர்களை விட இங்கு நாங்கள் பாரியதாக குற்றம் சுமத்த வேண்டியது யாரிடம் என்று கேட்டால் இங்க இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தர்களுடைய அர்ப்பணிப்பில்லாத செயற்பாடும் அசண்டையினமும் தான் காரணம் என்கின்றார். 170 உத்தியோகத்தர்களை தங்களுடைய புனிதமான அந்த தாபன விதிக்கோவையினுடைய ஓட்டைகளை பார்த்துவிட்டு பணிப்பின் கட்டாயத்தின் பெயரிலே
சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற விளையாட்டு என்பது மனிதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அவர்களுடைய உடல் உள சமூக ஆரோக்கியத்திலே விளையாட்டு மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்து விடுவதுண்டு. இந்த விளையாட்டை பொறுத்தவரையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த வாரத்திலே மிக முக்கியமாக உலகளாவிய ரீதியிலே ஒரு செய்தி மிக சிறப்பாக எல்லோருடைய மத்தியிலும் பேசுபொருளாக இருந்தது. அதாவது எல்லோருக்கும் தெரியும், அண்மையிலே இடம்பெற்ற உலக செஸ் சாம்பியன் போட்டியிலே சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட குகேஷ் அவர்களும் தமிழகத்தினுடைய கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்றுக்கக்கூடிய பிரக்ஞானந்தா அவர்களும் நெதர்லாந்தில் இடம்பெற்ற ஒரு இறுதிப் போட்டியிலே மோதி இருக்கின்றார்கள். இந்த போட்டி மிகச் சிறப்பாகவும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் 13 சுற்றுக்கள் வரை சென்றிருக்கின்றது. 8-5 என்ற ரீதியிலே பல சுற்றுக்களிலே அவர்கள் சமபலத்தை ஒத்து போட்டிகள் ட்ரோ செய்யப்பட்டு சமநிலையில் இருந்தும் கூட இறுதி சுற்றில் மிகவும் காத்திரமாக ஆடி அவர்கள் அந்த ஆடுகின்ற அந்த காட்சியை பார்த்தீர்கள் சொன்னால் மிக வேகமாக அந்த கட்டைகளை நகர்த்தி செல்கின்ற அந்த சத்தங்களை பார்க்கின்ற பொழுது அந்த போட்டி எவ்வளவு சுவாரஸ்யமாக இடம்பெற்றிருக்கும் என்று தெரிகின்றது. அந்த போட்டியிலே கிராண்ட் மாஸ்டராக இருக்கக்கூடிய பிரக்ஞானந்தா அந்த ஒரு குறித்த ஒரு நேரத்திலே தன்னுடைய அந்த ஆளுமையை வெளிப்படுத்தி அண்மையிலே உலக செஸ் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட குகேஷை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கின்ற செய்தி பெரிய ஒரு வைரலான ஒரு செய்தியாக மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இந்த வாரத்தில் அமைந்தது. Or jump at the center of the board with the knight. Yeah, maybe it's time to jump in one of these knights at some point, but the black knight's jumping as well, potentially. The black knights have access to some really nice squares. It feels like this is the first real tension in this game. Gukesh with some questions to answer. I'm not even sure who I'd pick right now, to be honest. Probably the side with more time on the clock, Tanya. I think that's the only way we can separate them right now. இலங்கையிலே கிரிக்கெட் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விளையாட்டாகவும் பல ரசிகர்களை கொண்டுள்ள ஒரு விளையாட்டாகவும் இருந்து வருகின்றது. இலங்கை கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலே இந்த வாரத்திலே ஒரு மிக முக்கியமான வீரராக அணியினுடைய முன்னாள் குழு தலைவராகவும் அதாவது கேப்டனாகவும் இருந்திருக்கக்கூடிய திமுத் கருணாரத்னா தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், திமுத் கருணாரத்னா பொறுத்தவரையிலே மிகச்சிறந்த ஒரு டெஸ்ட் பிளேயர் இருந்தும் ஒரு நாள் போட்டிகளும் சரி T20 போட்டிகளும் சரி கலந்து கொண்டு தன்னுடைய ஆளுமையான துடுப்பாட்டத்தை காட்டியிருக்கக்கூடிய ஒரு வீரர். இப்படியான சிறப்பு வாய்ந்த ஒரு வீரர் இன்றைய இந்த வாரத்திலே தன்னுடைய ஓய்வை அறிவித்து சர்வதேச அரங்கில் இருந்து கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து விலகுவதான அந்த அறிவிப்பு மக்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான ஒரு சூழலையும் மக்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் அவருக்கான வழி அனுப்பி வைக்கின்ற விடயங்களும் இந்த மண்ணிலே இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே திமுத் கருணாரத்னாவினுடைய ஓய்வு இந்த வாரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக விளையாட்டு செய்தியாகவும் விளையாட்டு சார்ந்த செய்தியாகவும் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டது. ඔහුගේ ආදරණීය දෙමව්පියන් ආදරණීය බිරිඳ ඒ වගේම ආදරණීය මාමණ්ඩිය ඇතුළු තමන්ගේ පවුලේ සහෘදීන් මේ සුවිශේෂී ක්‍රීඩකයාට සුවපැතීම් සඳහා අද ක්‍රීඩා පිටියට එකතු වන ආකාරය අපට දක්නට ලැබුණා. ඒ වගේම ශ්‍රී ලංකා ක්‍රිකට් ආයතනයේ උපසභාපතිතුමන් ජයන්ත ධර්මදාස් මහත්මයා ඒ වගේම ශ්‍රී ලංකා සුදු පන්දුවේ நாயකයා ඒ චරිත් අසලංකත් මේ සුවිශේෂී ක්‍රීඩකයාට உபஹார දැක්වීම සඳහා ක්‍රීඩා පිටියට එකතු වුණු ආකාරය අපට දක්නට இவ்வார நிகழ்ச்சியிலே நாங்கள் இது எங்களுடைய முதலாவது நிகழ்ச்சியின் என்ற வெளிப்படுத்துதல் விளைவாக எங்களுக்கு கிடைத்த விடயங்களை வைத்துக்கொண்டு இந்த முதல் நிகழ்ச்சியை இந்த வாரத்திலே இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகளையும் முக்கியமான தகவல்களையும் தந்திருக்கின்றோம். இனி வருகின்ற வாரங்களிலும் ஒவ்வொரு வாரமுமாக இந்த நிகழ்ச்சியிலே பல விடயங்களையும் இந்த வரையறையை நாங்கள் விரிவுபடுத்திக் கொண்டு பல விடயங்களை பேச இருக்கின்றோம் என்கின்ற செய்தியையும் சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு வாரவலம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.